ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது நம்முடைய எமிஸ் வலைதளத்தில் கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற புதிய அப்டேட் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அப்டேட் என்ன, அதை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்மளுடைய எமிஸ் வலைதளத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய ஸ்கூல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் மேலே இருக்கக்கூடிய 3 பிங்க் லைனை டச் செய்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு மாணவனுடைய பயிலும் வகுப்பு, தற்போது பயிலக்கூடிய வகுப்பானது தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாணவனுடைய வகுப்பை மாற்றுவதற்கு முன்பு நாம் ப்ரொஃபைலில் போய் மாற்றம் செய்வோம். இப்பொழுது ப்ரொஃபைலில் நாம் சேஞ்ச் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக தலைமை ஆசிரியர்கள் அந்த மாணவனின் வகுப்பை மாற்றுவதற்கு ரெக்வெஸ்ட் கொடுக்க வேண்டும். அதை எவ்வாறு கொடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இதற்கு ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்டுடைய எம்இஸ் ஐடி கேட்கும். நீங்கள் எந்த மாணவனுக்கு நம்ம கிளாஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாணவனுடைய எம்இஸ் ஐடியை அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு அவனுடைய எம்இஸ் ஐடியை முதல்ல பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியை இதில் என்டர் பண்ணிவிட்டு ஹெட் ஸ்டூடெண்ட் கொடுத்திங்கன்னா அந்த மாணவனுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவனுடைய டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அவனுடைய கரண்ட் செக்ஷன் பியில் இருக்குது. கரண்ட் கிளாஸ் 5th அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த மாணவனை நம்ம கிளாஸை 6வதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் செலக்ட் கிளாஸில் போயிட்டு அவனை 6ஆம் வகுப்புக்கு செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் செக்ஷனில் எந்த செக்ஷனுக்கு மாத்திரம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். ரெக்வெஸ்ட் ஹேஸ் பீன் ரைஸ்டு பை ஹெச்எம் ஃபார் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனுடைய நேமோடு வரும். ஸோ இதை எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த ரைஸ் ரெக்வெஸ்ட் ஆயிரும். இதை உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், எமிஸ் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் மூலமாக இதற்கான அப்ரூவல் வழங்குவாங்க. இதுதான் புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட். நன்றி.